வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? திவ்யா மீது கடும் கோபத்தில் பார்வதி, "எங்களெல்லாம் மிஞ்சி நீ ஜெயிச்சுருவியா? ஜெயிச்சுட்டியா?" அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் அது. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா, அவங்க எல்லாரும் போகும்போது பார்வதி அங்க போல அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் சொல்றாங்க. போயிருந்தா நீங்க பாருங்க. ஆனா, நமக்கு டிவில அது காட்டப்படவில்லை. திவ்யா மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. சாண்ட்ராவ கூட நான் மன்னிச்சுருவேன். ஆனா, இந்த பொண்ணு வந்து எங்களோட இதையே மாத்திட்டா. அவ்ளோ கத்து கத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. கமருதீனுக்கும் இவங்க திவ்யா மேல ஒரு கோவம் இருக்கு. ஸோ பார்வதி, கமருதீன் 2 பேரும் பேச மாட்டாங்கன்னு நெனச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெட் கார்ட் வாங்கி நீங்க திருந்தலையாடா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஸோ கமருதீன் திருந்துவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியும்? உன் தலையெழுத்த மாத்த யாராலயும் முடியாதுங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இத பற்றி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல் நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ திவ்யா நேத்திக்கு டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு வந்து உடனே பிஆர் டீம், அந்த டீம், இந்த டீம்னு ஏதோ ஒரு பெரிய புரளிலாம் கிளப்பிட்டு உட்காந்துருக்காங்க. பார்வதி அண்ட் கோ. பார்வதிக்கு வந்து தனிப்பட்ட முறையில திவ்யா மேல ஒரு கோபம் இருக்கிறது அப்படிங்கிறத கண்ணால பார்க்க முடியுதுங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னா, "நீ எல்லாம் வின் பண்ணிட்டியா? நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கியா?" அப்படின்னு. ஏம்மா நீ இருந்தாலுமே வினோத் தானம்மா வின்னர் அப்படி இருந்தா. இல்லையா? அப்படிதானே இருந்தது. சூழ்நிலை அப்படித்தானே இருந்தது. வினோத் பெட்டி எடுத்துட்டாரு. அதனால வந்து ஒண்ணும் நடக்கல. ஆனா, அதுக்கு பிறகு திவ்யா மேல மக்களுக்கு ஒரு பாசம் வந்து கிட்டத்தட்ட 60, 64% ஓட்டு போட்டுருக்காங்க. அது மக்களோட ப பண்பு அப்படிதான். சரி நீ இல்லையா? சரி அடுத்தது நான் திவ்யாவுக்கு போடுறேன். யார் சொன்னாலும் யாருக்கும் போட மாட்டாங்க. அதேபோல சபரிய வந்து அ ரன்னருக்கு பதிலா விக்கல் சிக்ரமுக்கு ரன்னர் குடுக்கலாம்லாம் யோசிச்சாங்க அப்படின்னு. வெறுங்கையோட போறதுக்கு ரன்னரா இருந்தாலும், செகண்ட் ரன்னரா இருந்தானே எல்லாம் ஒண்ணு தானப்பா! அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஸோ பார்வதி வெர்சஸ் திவ்யா. இது நெறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது. அது நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எங்க போனாலும் பார்வதி கிட்ட சண்ட தான் திவ்யா. அதே பார்வதிக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது திவ்யா நின்னுட்டுருக்காங்க. கமருதீன போய் சமாதானப்படுத்திருக்காங்க. அவன் அப்ப "ஏய் போடி, வாடின்லாம் பேசிட்டு இருந்தான்." இவள பார்வதிய. அப்ப வந்து அவங்க வந்து சமாதானப்படுத்துனாங்க. அப்படி இருந்துமே 2 பேருக்கும் திவ்யா மேல ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கிறது. கமருதீன் மேலயும் தனிப்பட்ட ஒரு அக்கறை இருந்தது திவ்யாவுக்கு. ஆனா அதெல்லாம் அவன் பெருசா கவனிக்கலங்க. "பார்வதியோட சேராதடா" அப்படின்னு சொல்றாரு இவரு வினோத். அதேபோல இவங்க திவ்யாவும் சொல்றாங்க. ஆனா இப்பவும் வந்து அவங்களோட தான் உட்கார்ந்து வீடியோ போட்டுருக்கான். "டேய் கேமராலாம் ஆன்ல இருக்கு. எங்கடா வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னு" திட்டுறாங்க. அது லைவ்லயே கேட்குது. அந்த ஒரு வீடியோ அனுப்பிச்சாரு பாருங்க குரூப்ல இவரு சதீஷ். ஸோ அந்த மாரி தான் இருக்காங்க. இவங்கலாம் திருந்தவே மாட்டாங்க அப்படிங்க. நான் கூட கமருதீன் வந்து பார்வதி கிட்ட பேச மாட்டாருன்னு நெனச்சேன். 2 பேரும் ரொம்ப குளோஸா இருக்கிறாங்க. அடப்பாவிங்களா! என்னடா இது? ம். என்ன பண்ணாலும் எவ்வளோ அடிபட்டாலும் நான் திருந்த மாட்டேன் அப்படின்னா என்ன பண்றது சொல்லுங்க? ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட், முட்டாள்தனமான இது. ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னோட லைஃப் நீ தான் கெடுத்துக்கிற. அப்படிங்கிற மாரி தான் நிஜமாவே இருக்கு. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. சரி போ. உன் தலையெழுத்து இதான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லையா? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே கேஸ் இதுதான். என்ன என்ன பொறுத்தவரைக்கும் திவ்யா வந்து டைட்டில் வின் பண்ணி அவங்க வேற லெவல்ல போயிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க வந்து புலம்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. பார்வதியும் சரி, கமருதீனும் சரி. நீங்கள் செய்த தவறுக்கான தண்டனை தான் உங்களுக்கு கிடைச்சது ரெட் கார்டு. ஆனா டீம் ஏன் அவங்கள கூப்பிட்டாங்க? விஜய் டிவி ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னா, டிஆர்பிக்காக கூப்பிட்டாங்க. அதுக்காக கூப்பிட்டாங்க. விஜய் சேதுபதி மட்டும் ஏதோ சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருன்னா, பாவம் பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க. ரெட் கார்ட நம்ம குடுத்துட்டோம். பட் அவங்கள கூப்பிட்டோம்னா, அவங்களோட இது கொஞ்சம் குறையும். மக்களுக்கு வந்து வெறுப்பு குறையும். ஏன்னா, அவங்க மேல இருக்கிற வெறுப்பு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அது குறையுங்கிற ஒரு நம்பிக்கையோட வரட்டும்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. விஜய் சேது தான் சொல்லியிருக்காரு. அதுக்கையும் விஜய் சேதுபதி கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கீங்க. விஜய் சேதுபதி பயந்துட்டாரு அப்படின்னு. டேய் யார்றா நீங்கலாம்? ரெட் கார்டு குடுத்ததுனால அவருக்கு கெட்ட பேர் வந்துருச்சாம். உடனே பயந்துட்டு, ஐயோ! அவங்கள கூப்பிட்டுருங்க. இல்லன்னா எனக்கு அடுத்த வருஷம் நான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் தான் சொல்ட்டார்ல. ட்ரோல் பண்றோம், ட்ரோல் பண்ணிட்டே இருடா. நான் என் வேலைய பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டாரு. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? கேட்டா உடனே இவருக்கு பயம், விஜய் டிவிக்கு பயம், பிரதீப் மில்ராய்க்கு பயம், கிருஷ்ண குட்டிக்கு பயம், எல்லாருக்கும் பயங்க. பார்வதிக்கும், கமருதீனுக்கு மட்டும் பயமே கிடையாது. என்னங்கடா உங்க புராணம்? ம். அநியாயத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்களாடா நீங்க. அத பார்க்கறதுக்கு அப்படிதான் யோசிக்க தோணுது. என்ன அதாவது உங்கள ஒரு மரியாதைக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட இடத்துல வந்து அந்த அம்மா ஏதோ பேசிட்டே இருந்தது. "அம்மா போய் உட்காரும்மா" அப்படின்ட்டாரு அவரு பார்வதிய. கமருதீனுக்கும் அதாவது நீங்க வந்து பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அந்த அம்மா இதான் சான்ஸ் நம்மள கிளியர் பண்ணிக்கலான்ட்டு ஓடி வந்து அது மன்னிப்பு கேட்டு ஹக் பண்ணி, பார்வதி உன்ன போல ஒரு நட்பு உண்டாங்கிறாங்க. ஏம்மா அந்த ஒரு தப்பு பண்ணது நீ தப்பும்மா. ஆனா உன்ன நான் மன்னிக்கிறேன்ற இதுல நீ ஸ்டேட்ல இருந்தேன்னு ஓகே. நீ எங்க பார்த்தாலும் நடிச்சிட்டே இருக்கியே சாண்ட்ரா. ஏன் சாண்ட்ரா அப்படி பண்றங்கிற மாரி தான் இருந்துச்சு. பட் பார்வதிய பொறுத்தவரைக்கும், பார்வதிக்கு கிடைச்ச இந்த சான்ஸ அவங்க சரியா பயன்படுத்திக்கணும்னு நெனச்சாங்க. பட் பெருசா அங்க பேசியிருப்பாங்க. நெறைய கட் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன்.
பட் அந்த அந்த அம்மா வந்து அதை கிளியர் அவுட் பண்றதுக்கு என்னென்னோ முயற்சிகள் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பண்ணுங்க. ஆனா திவ்யா மேல உங்களுக்கு என்ன கோவம்? நீ ஜெயிச்சிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு. அது அது வந்து சோசியல் மீடியால உடனே பிஆர் மூலமாக வெற்றி பெற்றார்கள். ஏன் உங்க பார்வதிக்கு பிஆர் இல்லையா? கமருதீனுக்கு பிஆர் இல்லையா? எல்லாருக்கும் இருக்காங்க பிஆர். ஆமா நீங்க என்ன பண்ணீங்கங்கிறது தான் முக்கியம் உள்ள. ஏம்மா நீங்க தப்பு தப்பா விளையாடிட்டு நீங்க தான் சரி, மத்தவங்கலாம் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அந்த ரைட்ஸ் உங்களுக்கு யார் குடுத்தா? இல்லையா? ஸோ பார்வதி செய்தது தப்பு. வண்டியிலேருந்து அந்த சாண்ட்ராவ தள்ளி விட்டது தப்பு. இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டு இப்ப திவ்யாவ மொறச்சுக்கிறீங்க 2 பேரும். என்னம்மா அது புது கேம் ஆடுறீங்களாம்மா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்தவரைக்கும் அடுத்த சீசன்லயும் அவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாகி விட்டது. ஏன்னா 3 வருஷம் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வருவாராங்கிறது விஜய் டிவி தான் முடிவு பண்ணணும். அதேபோல பார்வதி தன்னுடைய தொழில்ல பிஸியா இறங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல கமருதீன் என்ன பண்ண போறாரு? அவங்க பின்னாடியே போறாரா? போய் வேலையை பாடுறான்னா அது கூட போய் சேர்ந்து உட்காந்துருக்குற. ஏம்மா உன் சகவாசமே எனக்கு வேணாமான்னு சொல்லணும். அப்படி இல்லையா நீ போய் இன்னும் அடிபட்டு சாக போறேன்னா போய் உன் யார் வேணான்னு சொன்னா இல்லையா? அதாவது ஒரு பொண்ணால நீ கெட்ட அப்படின்னு வினோத் கத்துறான். இங்க இதுல லாஸ்ட் டே அந்த இவரு கமருதீன் போற அன்னைக்கு அந்த பொண்ணால தானே நீ கேட்ட, அந்த பொண்ணால தானே நீ கேட்டேன்னு அதே வினோத் கிட்ட போய் ஃப்ரெண்ட்லியா உட்காடுற. அப்புறம் பார்வதிக்கும் பேசி உட்காந்துருக்குற. வினோதாவது அதை கேட்கணும். வினோத்தும் அதை கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட சேர்ந்தாலும் நீ ரெட் கார்டே வாங்கிட்டு போனா அந்த புத்தியே இல்லையாடா உனக்கு. அந்த பொண்ணு பேசக்கூடாது. நீ பேசாம இருந்த மட்டும் ஸ்டைல் என்ன திருந்து பாருங்க. வேற லெவல்ல இருந்திருக்கும். பார்வதி கிட்ட போயே இருக்க கூடாது கமருதீன் என்ன கேட்டீங்கன்னா. முட்டாள்தனமா இருக்கு இதெல்லாம். சரி அது அவங்க விருப்பம். நம்ம என்ன பண்ண முடியும்? உன் தலையெழுத்தை மாத்த யாராலடா முடியுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது பண்ணிட்டு போ போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ நேற்றைக்கு இந்த சீசனோட வெற்றியாளராக திவ்யா மாறிட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச அந்த கௌரவம் இருக்கு இல்லையா? அது மிகப்பெரியது. ஏன்னா நான் இதுவரைக்கும் என்னோட கையில எந்த ஒரு டிராஃபியும் லிஃப்ட் பண்ணதில்லை. எனக்கு எந்த அவார்டும் கொடுத்ததில்லை. இதுதான் என்னோட முதல் அவார்டு அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிட்டாங்க. அந்த எமோஷனல் மொமெண்ட்டும் நல்லா இருந்தது. பட் அதை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு 3-4 பேரை தவிர அப்படிங்கிற மாதிரி. சாண்ட்ரா, பார்வதி, கமருதீன் இப்படி. ஆனா அதை தாண்டி நிறைய பேர் இந்த ஹக் பண்ணாங்க பார்த்துருப்பீங்க. மற்றவங்க தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது அவருடைய விருப்பம். நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த வெற்றியை சிலாகித்து சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு. அந்த ட்விஸ்ட பாத்தீங்களா? நம்பவே முடியல. ஆமாம், இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் DC Vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.